பண்ணி எடுக்கிறோம். ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுவேன். ஸோ இப்படி போடுறனால ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இவ்வளோ சிம்பிளாக தான் ஆட் பண்ணுவேன். 1 ஸ்பூன் சால்ட் அண்ட் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா. ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தண்ணியில் வந்து ரைஸை சோக் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா விறுத்துட்டு அந்த ரைஸை இதில் போட்டு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுப்போம். இப்படி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் 1 கப் அரிசி எடுத்தேன். அதே கப்பில் நான் 2 கப் தண்ணி எடுப்பேன். 1 கப்பு பிரியாணி ரைஸ்க்கு 2 கப்பு தண்ணி, அதுதான் அளவு. ஸோ இதில் தண்ணி போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ இந்த மசாலாஸ் கூட அந்த தண்ணி கூட அந்த ரைஸ், இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இது நான் ஒரு